உலகநாயகன் கமல்ஹாசன் ஒரு டைமில் தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளம், தெலுங்கு, ஹிந்தின்னு எல்லா மொழிகள்லேயும் பிஸியாக நடிச்சிட்டு இருந்தார். அதுலேயும் பாலிவுட்டில் இவருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு கமல்ஹாசன் ஹிந்தி படங்களில் நடிக்கிறத நிறுத்திட்டார். இதுக்கு முக்கியமான காரணம் அங்கே இருந்த டாப் ஹீரோக்களோட ஆதிக்கம் தான். அதுலேயும் பாலிவுட்டில் சூப்பர் ஸ்டாராக இருந்த அமிதாப் பச்சன் ஆண்டவருக்கு சில தொந்தரவுகள் கொடுத்ததா ஏற்கனவே பேசப்பட்டுச்சு. எப்போவுமே நடிகர்களுக்குள்ளே போட்டி இருக்கத்தான் செய்யும். ஆனால் வேறு மொழியிலிருந்து இங்கே நடிக்க வந்து முன்னேறது பொறாமை ஏற்படுத்தியிருக்குது. அதனால் கமல்ஹாசனோட வளர்ச்சியை தடுக்க பலரும் முயற்சி செஞ்சுருக்கிறாங்க. அதுலேயும் அமிதாப் பச்சன் கமல்ஹாசனோட உயரத்தை வச்சு டாமினேட் செஞ்சுருக்கிறாரு. கமல்ஹாசனோட படங்கள் வந்தால் நம்ம மார்க்கெட் காலியாகும்னு படங்களை ரிலீஸ் செய்ய விடாமல் தடுத்ததா அப்போதைய நியூஸ் பேப்பர்லேயே செய்தி வெளிவந்துச்சு. ஆனால் அங்கே தான் ஆண்டவர் தன்னை யாருன்னு நிரூபிச்சிருக்கிறாரு. அதாவது எந்த உயரத்தை வச்சு தன்னை மட்டும் தட்டினாங்களோ அதே உயரத்தை வச்சு ஹிட் கொடுத்துருக்கிறாரு. அவருடைய அபூர்வ சகோதரர்கள் படத்தில் வர்ற அப்பு கேரக்டர் அவ்வளோ ஈஸியாக யாரும் மறந்துட முடியாது. இந்த படத்தோட வெற்றிக்கு அந்த கேரக்டர் ஒரு முக்கியமான காரணம். இந்த படம் தமிழ் மட்டும் இல்லாமல் ஹிந்திலையும் சக்கப்போடு போட்டுச்சு. இது மூலமாக ஆண்டவர் தன்னை விமர்சித்தவங்களுக்கு தரமான பதிலடி கொடுத்துருக்கிறாரு.